வீட்டுக்கு வந்த மூப்பத்தாயி கிட்ட கேட்கக்கூடாத கேள்விகளை எல்லாத்தையுமே கேட்டு ஈஸ்வரி அங்கே நின்றுகிட்டு இருக்க தமிழ்ச்செல்வியோடைய மனசையும் சேதுவுடைய மனசையும் காயப்படுத்திட்டே இருக்காங்க. தமிழ்ச்செல்வியை பற்றி தப்பாக எங்கள் சேது சொன்ன ஒரு வார்த்தை இங்கே எந்த அளவுக்கு போய் முடிஞ்சிருக்குன்னு சேது மனசளவில் ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்கவும் செய்ய தமிழுடைய முகத்தை பார்க்க முடியாமல் தலகுனிச்சு நிற்கவும் செய்கிறாரு. அந்த நேரத்தில் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே இங்கே ஈஸ்வரி கேட்குற கேள்வியை பார்த்து ரொம்ப கோவப்பட்டாலும் மூப்பத்தாயி இந்த விஷயத்தில் நல்ல முடிவு சொன்னால் நல்லா இருக்கும் நினச்சி அப்பத்தான் வாயை மூடிட்டு இருக்க செய்கிறாங்க. மூப்பத்தாயி அந்த இடத்துல இங்கே தனக்கு சாமி வந்து அருள்வாக்கு சொல்கிறது போல் ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க. இந்த தமிழுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தை இந்த வீட்டோட வாரிசு தான் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்ல அதை கேட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க. என் சேது முதற்கொண்டு தான் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டன்ற மாதிரியே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லைப்பா, உன் மனைவி கிட்ட. கட்டின மனைவியை நீ 4 பேர் முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்டதுனால தான் இன்னைக்கு உன் மனைவிக்கு இந்த நிலைமை. வீட்டில் இருக்கவங்களே உன் மனைவியை ரொம்பவே தப்பாக பேசுகிறதுக்கான நிலைமையை உருவாகியிருக்கு. உன்னுடைய குழந்தை இந்த உலகத்துக்கு வரப்போகிற சமயத்தில் நிச்சயமாக அதை நல்ல பேரோடு தான் பிறக்கணும் நீ நினச்சனா அதுக்கு நீ தான் இதுக்கு ஒரு வழியை ஏற்பாடு பண்ணணும்னு மூப்பத்தாயி சொல்ல நிச்சயமாக நான் பண்ணுவேன்னு அங்கே சேதுவும் ஒத்துக்கிறாங்க. அங்கே நின்றுகிட்டு இருக்க ஈஸ்வரியையும் பார்க்குறாங்க. ஈஸ்வரியை பார்த்துட்டு இப்போ உன்னுடைய சந்தேகம் தீர்ந்தடிச்சா ஈஸ்வரின்னு மூப்பத்தாயி கேட்க ஈஸ்வரிக்கு மனசெல்லாம் முகமெல்லாம் ஆடி போய் கிடக்கு. என்ன உன் முகத்தில் சந்தோஷத்தை காணும், என்ன இந்த விஷயத்தில் நீ எதிர்பார்த்ததை நான் சொல்லலைன்னு நினச்சிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்டதுமே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இங்கே மூப்பத்தாய்கிட்ட மலிப்பனால பதிலை சொல்லிட்டு ஈஸ்வரி நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு வரமுறை இருக்குது. ஆனால் நீ கேட்ட இந்த விஷயத்தால் இன்னைக்கு நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்க ராஜாங்கம் அப்பத்தாவும் ஈஸ்வரியை பார்த்து சொல்லவும் செய்கிறாங்க. உடனே இங்கே வீட்டில் இருக்க எல்லாமே மூப்பத்தாயை சாப்பிட்றதுக்காக கூப்பிட மூப்பத்தாயி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு இந்த வீட்டில் நான் கை நினைக்கிறேன்னு சொல்லுங்க அத்தா அப்படின்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க ராஜாங்கமும் சொல்லிட்டு கேட்குறாங்க மூப்பத்தாய் கிட்ட. மூப்பத்தாயி அப்போதான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த வீட்டோட வாரிசை தான் தமிழ்ச்செல்வி தன் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இத்தனை வருஷமாக நீ இந்த வீட்டோட வாரிசே இல்லைனாலும் அந்த வாரிசுக்காக போராடிக்கிட்டு இருக்கியே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க ஈஸ்வரி எதுவுமே தெரியாதது போல் மூப்பத்தாயை பார்த்து கேட்க என்னத்தான் சொல்கிறது உனக்கு புரியலையா என்ன அப்படின்னு திரும்பவும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி வாயை மூடிட்டு நிற்க உன் மனசை காயப்படுத்தக்கூடாது, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன் புருஷன் வேணும்னா உனக்காக அமைதியாக இருந்துட்டு போகலாம். அப்போதான் மூப்பத்தாயி ஒரு விஷயத்தை இங்கே ஈஸ்வரிக்கே தெரியப்படுத்துகிறாங்க. நீ உன் மகன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கியே அவன் உன்னுடைய மகனே இல்லை அப்படின்னு சொல்ல ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சத்தம் போட எதுக்குப்பா நீ இந்த விஷயத்தை இத்தனை வருஷமாக மறைச்சிருக்கணும். அவளை சுற்றி இருக்கவங்க யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஈஸ்வரிக்கு நீ கொடுக்குற ஒரே ஒரு தண்டனைனா அது இது மட்டுமா தான் இருக்கும். ஏன் ஆத்தாவே இப்போ என்கிட்ட சொன்ன இந்த அருள்வாக்க நான் சொல்லத்தான் போகிறேன். என் ஆத்தா சொன்னதை நான் ஒரு நாள் மீற மாட்டேன். என் ஆத்தா என் வாக்கில் வந்து குடியேறி இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. அதை சொல்லாமல் என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு சொல்லி எங்கள் மூப்பத்தாயி சொல்ல அதை கேட்ட ராஜாங்கமே ஆடி போய் தான் நிற்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பதட்டத்தில் நிற்கிற ஈஸ்வரி கேட்க ஆமாம் தாயி, உனக்கு பிறந்த பையன் உன்னோட மகனே கிடையாது அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி கொலை நடுங்கி நின்றுகிட்டு இருக்காங்க. மாமா என்ன மாமா என்ன சொல்கிறாங்க இவங்க, ஆத்தாவா அது இதுன்னு சொல்லி என் பையனை என்கிட்டே இந்த பிரிக்கணும்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு அதிர்ச்சியில் எங்கள் ஈஸ்வரி கேட்க உண்மையை தாத்தா சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். உன் வயிற்றில் பிறந்த பையன் இந்த பையன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லதும் அதை கேட்ட ஈஸ்வரிக்கு மயங்கவே வந்துடுது. ஓடி வந்து இங்கே மோனா தான் பிடிக்கிறாங்க. அப்போ தான் மூப்பத்தாயி விஷயத்த சொல்கிறாங்க. உன் புருஷனுக்கும் இன்னொருத்திக்கும் பிறந்த பையன்தான் இந்த போஸு நீ இங்கே பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அதே வேளையில் தான் இந்த போஸும் பிறந்திருக்கா. உன்னுடைய பையன் பிறந்தது இறந்து போக இந்த பையனை உன்னுடைய மகனாவே எடுத்து வளர்க்கவும் இங்கே செய்ய செஞ்சது இங்கே ராஜவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மாமா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் அழுக அதுக்கு எங்கள் ராஜாங்கமும் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கவும் செய்கிறாங்க. ஐயோ அப்போ நான் இத்தனை நாளாக என் பையன் நினச்சிட்டு இருந்தது என் பையன் கிடையாதான்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகவும் செய்கிறாங்க. அப்போ தான் காவியா கீழே வரவங்க ஒரு உண்மையை போட்டு உடைக்கவும் செய்கிறாங்க. ஆமாம் இத்தனை வருஷமாக நீங்கள் உங்கள் பையனை நம்பிக்கிட்டு இருந்த போஸு உங்கள் பையனே கிடையாது.
உங்கள் பையன் போஸுக்காக போராடுறன்னு சொல்லி உங்கள் புருஷனுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த பையனை தான் நீங்கள் பெற்று வளர்த்து இப்போ இத்தனை வருஷமாக ஆளாக்கி கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்க. இப்போவும் அவனுக்காக போராடிட்டு இருக்கவும் சரிங்க. போஸ் உண்மையிலே யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என் சொந்த அத்தை பையன்தான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை உடைச்ச எங்கள் காவியாவை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிற ஈஸ்வரி. இப்போது போஸ் இந்த நிலைமையில் நிற்கிறான்னா அதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய வளர்ப்பு தான். நீங்கள் சரியில்லாததுனால அவனும் சரியில்லை அப்படின்னு காவியா சொல்கிறாங்க. காவியா சொன்ன விஷயத்தை கேட்டதும் இங்கே ராஜாங்கம் கொண்டு அதிர்ந்து போக என் அத்தை தான் இங்கே போஸ் அப்பாவுடைய முதல் மனைவி. அவங்களுக்கும் என் மாமாவுக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான். அந்த தொடர்பை கண்டித்ததும் உண்மைதான். இதனால் எங்கள் அத்தை சாகிற நிலைமைக்கு போனது உண்மைதான். குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷம் இந்த குழந்தைய விட்டுட்டு போனது உண்மைதான். இப்போ வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியலை. திரும்பி வந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வாழ்க்கையை நான் அவங்களுக்கு கொடுக்க தான் செய்வேன் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க காவியா. ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க. யார் வாழ்க்கையை யாருக்கு விட்டு கொடுக்கறது? இந்த வாழ்க்கையை நான் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு ஈஸ்வரி நிற்க, நீங்கள் யார் விட்டுட்டு போகணும்? உங்களை நான் விட்டுட்டு போக சொல்லவே இல்லையே. அவங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உரிமை இருக்குன்னு தான் சொன்னேன். அவங்களுடைய பையன்தான் போஸு. அப்போ போஸுக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குன்னா போஸோட அம்மாவுக்கும் இந்த வீட்டில் உரிமை இருந்து தானே ஆகணும் அப்படின்னு காவியா சொல்ல, மொத்த உண்மையும் வெளிவரணும்னு ஒரு விஷயம் இருந்திருக்குத்தான் அன்னைக்கு தான். அதனால தான் இந்த விஷயம் வெளியே வரவும் செஞ்சுருக்கு. என்னதான் இந்த விஷயத்த நீங்கள் மூடி மறைச்சாலும், உங்கள் தம்பி இதெல்லாம் மறந்துட்டு வாழ்கிறதா நீங்கள்லாம் நினச்சாலும் அவன் மனசுக்குள்ளேயும் 1000 வருத்தங்கள் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லாமல் இந்த ஊரை விட்டு வெளியே போய் தங்கியிருக்காரு உங்கள் தம்பி அப்படின்னு இங்கே வந்திருக்க முப்பத்தாயும் சொல்ல அதை கேட்ட ராஜாங்கமும் மனசு வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. யாரும் மனசை காயப்படுத்தணும்னு சொல்லலை. என்னைக்கா இருந்தாலும் சொல்ல வேண்டிய உண்மை, தெரிய வேண்டிய உண்மைன்னு எல்லாமே வெளி உலகத்துக்கு வந்ததாகணும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி கிட்ட முப்பத்தாயும் உள்ளே போக ஈஸ்வரி கலங்கி அழுது போய் நின்றுட்டுருக்கேன். எங்கள் அத்தை திரும்ப வருவாங்க, திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன், போஸோட அம்மாவை கொண்டு வந்து நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்ல போஸுக்கு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப வருத்தத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ஈஸ்வரியும் இங்கே போஸை பார்க்க, போஸும் ஈஸ்வரியை பார்த்துட்ருக்க 2 பேராலையும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இடத்துல நிலவும் செய்து சுற்றி இருக்க அத்தனை பேரும் ஈஸ்வரி கிட்டே இங்கே பதில் பேச வந்தாலும் ஈஸ்வரி யார்கிட்டையும் பேசாமல் ரூம் கதவை போய் அடைச்சிக்கவும் செய்கிறாங்க. போஸ் பக்கத்தில் போகிற காவியா, உங்கள் அம்மான்னு இத்தனை வருஷம் கொண்டாடின உங்கள் அம்மா இனி உன்னை மகனாக கூட பார்க்க போகிறதில்ல. உன்னை வச்சு வேணும்னா இந்த சொத்துக்களை அபகரிக்க அவங்க திட்டம் தான் போடுவாங்களே தவிர உன்னை இனி ஒரு மகனாகவே அவங்க ஏற்றுக்க போகிறதும் இல்லை. ஏன்னா நீ அவங்களுக்கு போட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க உங்கள் அம்மாவுடைய மகனாச்சே. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க உன்னை ஏற்றுக்க போகிறாங்களா என்ன? இனிமேலாவது வாழ்க்கையில் திருந்தி வாழ பழகு அப்படின்னு சொல்லிட்டு காவியா இங்கே போஸை திட்டிட்டு போக போஸு ரொம்ப கவலையில் நிற்கவும் செய்கிறாங்க. இத்தனை வருஷமாக அடுத்தவங்களை ஏமாற்றி அடுத்தவங்களை காயப்படுத்தி அடுத்தவங்க வாழ்க்கையில் வெறும் குளறுபடி பண்ணின இந்த ஈஸ்வரியோடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வாழ்க்கை மர்மம் அமைஞ்சிருக்குன்னு இங்கே ஈஸ்வரியை நினச்சி பார்க்கவே இல்லை. இங்கே தமிழ்ச்செல்வியை காயப்படுத்துகிறாதான் நினச்சி கடைசியில் ஈஸ்வரியே காயப்பட்டு போய் தான் நிற்கிறாங்க அந்த சாமி சொன்ன அருள் வாக்குனால.